அன்பார்ந்த நேயர்களே, பெண்களுக்கு மாதவிடாயின் பொழுது வலி வந்துவிட்டால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுத்து அந்த மாதவிடாய் வலியை போக்க முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: எள்ளி செடியில் உள்ள இலைகளை அரைத்த விழுது, வெள்ளை பூண்டு, சோம்பு, மிளகு மற்றும் பசுமோர். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். பொதுவாக எள்ளி செடியில் உள்ள இலைகளானது வாத நோயை, வயிற்று வலியை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த எள்ளி செடியில் உள்ள இலைகளை நீரில் கலக்கும் போது அந்த நீரானது ஒரு எண்ணெய் போன்று காணப்படும். இந்த நீரானது புண்களை ஆற்றுவதற்கும் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. முக்கியமாக பெண்களின் கர்ப்பப்பையில் ஏதேனும் புண்கள் இருந்தாலும், கட்டிகள் இருந்தாலும் வயிற்று வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றை சரி செய்து வயிற்று வலியை குறைப்பதற்கு எள்ளி செடியில் உள்ள இலைகளானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதற்கடுத்ததாக பூண்டு, கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள், அழுக்குகள் இவைகளை போக்குவதற்கும் ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் பூண்டில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடியது. பூண்டில் அலிசின் என்ற வேதிப்பொருள் இருக்கின்றது. இந்த பொருளானது ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதற்கடுத்ததாக சோம்பு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுப்பதற்கும் உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றுவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதற்கடுத்ததாக மிளகு ஒரு மிகச்சிறந்த இரத்த சுத்தியாக செயல்படக்கூடியது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சமன் செய்வதற்கும் உடலில் ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இந்த பொருட்களோடு இந்த பொருட்களை எல்லாம் பசு மோரில் கலக்கி மருந்தாக சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் குறையும், வயிற்றில் உள்ள பாதிப்பு சரியாகும். முக்கியமாக கர்ப்பப்பையில் உள்ள பாதிப்பு சரியாகும். கர்ப்பப்பையில் பாதிப்பிருந்து வயிற்று வலி வந்தாலும் அந்த வயிற்று வலியை போக்குவதற்கு இந்த மருந்தானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். எள்ளி செடியின் இலைகள் அரைத்த விழுது அரை தேக்கரண்டி, மிளகு 5 கிராம், சோம்பு 10 கிராம், பூண்டு 3 பல், நாட்டு பசுமோர் 50 மில்லி. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக பூண்டு, மிளகு, சோம்பு இவற்றை 1-2ஆக இடித்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு 50 மில்லி பசுமோரில் முதலில் நாம் இடித்து வைத்துள்ள பொருட்களை சேர்த்து நன்றாக கலக்கவும். இப்பொழுது எள்ளி செடியின் இலைகளை அரைத்த விழுதிலிருந்து ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்கவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி சாறு, அகத்தி இலை சாறு, மருதம்பட்டை பொடி, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கஸ்தூரி மற்றும் தேன். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். தக்காளியில் விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பேட் போன்ற பல சத்துக்கள் அடங்கியுள்ளன. குறிப்பாக இந்த சத்துக்கள் இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது. உடலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் இரத்த குழாய்களில் இரத்தம் செல்வது தடைபடும். அதனால் இதய துடிப்பில் பாதிப்பு வரக்கூடும். இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைப்பதற்கும் மின்னாற்றலை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கும் தக்காளியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதை போல பயம், படபடப்பு இது போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் இதய துடிப்பானது ஒன்று அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். இவற்றை போக்குவதற்கும் தக்காளியில் உள்ள கால்சியம் சத்து, கார்போஹைட்ரேட் சத்து அதிக அளவில் பயன்படக்கூடியவை. உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுப்பதற்கும் எலும்புகளுக்கு பலத்தை கொடுப்பதற்கும் தக்காளியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இதயத்தை பாதுகாப்பதற்கும் இதய துடிப்பை சமன் செய்வதற்கும்
தக்காளியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அகத்தி இலை சாறு. அகத்திக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து, புரதச்சத்து, விட்டமின் ஏ சத்து இது போன்ற சத்துக்கள் நிறைவாக உள்ளன. குறிப்பாக இந்த அகத்தியிலையில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தில் அதிகமாக உள்ள கொழுப்பை குறைப்பதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் இதயத்தை பலப்படுத்துவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இதய துடிப்பு அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் சமன் செய்வதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. புகைப்பழக்கம், மது பழக்கம் உடையவர்களுக்கு அதிக அளவில் இதய பாதிப்பு வரக்கூடும். இந்த இதய பாதிப்பை போக்குவதற்கு அகத்தி இலை சாறானது அதிக அளவில் பயன்படக்கூடியவை. மது அருந்திவிட்டு அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது. அவ்வாறு சாப்பிட்டால் மார்பு வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மருந்தை சாப்பிடும்போது மது பழக்கத்தை அறவே நீக்க வேண்டும். அகத்தி இலை சாறானது இதயத்தை பாதுகாப்பதற்கு அதிக அளவில் பயன்படுவதால் அகத்தி இலை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மருதம்பட்டை பொடி. மருத மரத்திற்கு அர்ஜுனா என்று மற்றொரு பெயர் உண்டு. மருத மரமானது இதயத்தை பாதுகாப்பதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மரமாகும். மருத மரத்தில் உள்ள பட்டையானது இதய நோயை பாதுகாப்பதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், தைராய்டு சுரப்பு இது போன்ற பாதிப்புகளால் இதயம் பாதிப்படைந்து இரத்த ஓட்டம் வேகமாகி ஓரிடத்தில் இரத்தம் உறையக்கூடும். அந்த இரத்தம் உறைதலை அறவே நீக்குவதற்கு மருதம்பட்டியில் உள்ள லிபிட் பெராக்சிடேஷன் என்று சொல்லக்கூடிய சத்தானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. இரத்த நாளங்களில் இரத்த குழாய்களில் கொழுப்புகள் அடைத்து கொண்டு இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும். அந்த இரத்த ஓட்டம் சீராக்குவதற்கும் இரத்த குழாய்களில் அடைத்து கொண்டிருக்கும் கொழுப்பை கரைப்பதற்கும் மருதம்பட்டை பொடியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. முக்கியமாக இதயத்தை பாதுகாப்பதற்கு மருதம்பட்டியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் மருதம்பட்டை பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கஸ்தூரி. கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது. ஆனால் இந்த கஸ்தூரியை எந்த சாறுடன் சாப்பிடுகின்றோமோ அந்த அளவுக்கு நம் உடலில் உள்ள நோய்களை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றுள்ளது. வெற்றிலை சாரோடு சேர்த்து சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரசவ வலியை போக்கும். அதை போல தேனில் கலந்து சாப்பிடும்போது காய்ச்சல், சளி, இருமல் இவற்றை போக்கக்கூடியது. இதயத்தில் ஏற்படக்கூடிய வலி, இரத்த ஓட்டம் பாதிப்பு, இதயம் சீரற்று துடிப்பது இது போன்ற பாதிப்புகளை போக்குவதற்கு தாய்ப்பாலில் கடுகளவு கஸ்தூரியை கலந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை கஸ்தூரி கொண்டு இங்கே இதயத்தில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை போக்குவதற்கு கஸ்தூரி பயன்படுவதால் கஸ்தூரியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் குங்குமப்பூ. இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் கொழுப்பை குறைப்பதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தை பாதுகாப்பதற்கும் குங்குமப்பூ அதிக அளவில் பயன்படுவதால் குங்குமப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம். இதயம் பாதிப்படையும் போது அதிக வியர்வை வரும், உடல் எரிச்சல் வரும். அந்த உடல் எரிச்சல், அதிக வியர்வை இவையெல்லாம் போக்குவதற்கும் இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பை கரைத்து வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சீராக்கி மின் ஆற்றலை சமன் செய்வதற்கு பச்சை கற்பூரம் அதிக அளவில் பயன்படுவதால் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தேன். இந்த பொருட்களை எல்லாம் தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது இரத்தத்தில் உடனடியாக கலந்து உடலில் எந்த பாகத்தில் பாதிப்பு இருக்கின்றதோ அந்த பாதிப்பை நீக்கி மின் ஆற்றலை சமன்படுத்தி இதய துடிப்பை சமன் செய்வதற்கு தேன் ஒரு துணை மருந்தாக அதிக அளவில் பயன்படுவதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.